கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே நாங்கள் கடந்த நாட்களை குறித்து பரிசுத்த வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை தியானித்தோம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று நமக்கு போதிக்கிறது. அதே நேரத்திலே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுவுக்கு சொல்லுகின்ற அறிவுரை, அதாவது கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் தான் வரும் என்பதை குறித்து அந்த வசனம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு கூட அதை நாங்கள் தியானித்து பார்த்தோம். ஏனென்றால் புதிய வருடங்கள் ஒவ்வொன்றும் ஆரம்பிக்கும் பொழுது தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்பட்டு தங்களையே தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கிறவர்கள் பலவிதமான காரியங்களை பேசி ஜனங்களை பிழையான சிந்தைக்குள்ளும் பிழையான அபிப்பிராயங்களுக்குள்ளும் கொண்டு போய் விடுகிறதை நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் நாங்கள் கர்த்தருடைய வசனத்தை கவனித்து பார்த்தோமானால் நாங்கள் வஞ்சிக்கப்படாமல் சரியான வழியிலே கர்த்தரை பின்பற்ற முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த வேதாகமும் அப்படித்தான் சொல்லுகிறது. இன்றைய நாளிலே கூட சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே தாசனாகிய மோசே ஆண்டவரிடத்திலே ஜெபித்த ஒரு வசனம், அந்த ஜெபத்தை நாங்கள் தியானித்து பார்ப்போம். அந்த வசனத்திலே தாசனாகிய மோசே ஜெபிக்கிறான், ஆண்டவரே ஞான இருதயம் உள்ளவர்களாகி எங்கள் நாட்களை நாங்கள் எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும். இன்றைக்கு அநேக தேவ ஜனங்கள் தேவ பிள்ளைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தை போல அநேகர் இன்றைக்கு அறிவில்லாமல் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். பிழையான உபதேசங்களுக்கு பின்னாலே அற்புத அடையாளங்கள் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து கர்த்தருக்காக வாழ வேண்டிய வாழ்க்கையை புறக்கணித்து பலவிதமான காரியங்களுக்கு பின்னாலே இன்னைக்கு தேவ ஜனங்கள் தேவ ஊழியர்கள் போய்கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆகையினாலே 2026ஆம் ஆண்டுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிற நாங்கள் ஞானம் உள்ளவர்களாய், ஞானம் வெறும் நாங்கள் வேதத்தை வாசிப்பதால் படிப்பதால் நமக்கு வராது. ஞானம் கர்த்தராலே நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வெறுமனே நாங்கள் வேதத்தை வாசிப்பது மாத்திரம் போதாது. வேதத்தை நாங்கள் தியானித்து ஆராய்ந்து படிப்பதன் மூலம் கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஞானம் கர்த்தரை அறிகிற அறிவிற்கூடாக நமக்கு வருகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகையினாலே நாட்களை எண்ணும் அறிவு நமக்கு வேண்டும். நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த வருடத்திலே? சிந்தியுங்கள், தீர்மானியுங்கள், செயல்படுங்கள். வெறுமனே அமர்ந்து விட வேண்டாம்.